இன்றைக்கி இந்த வீடியோவில் டைமண்ட் ஜுவல்லரி ஷாப் தான் பார்க்க போகிறோம். கேரட் அண்ட் கேரட் டைமண்ட்ஸு கடைக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. இந்த ஷாப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கோடம்பாக்கமில் சர்க்குலர் ரோட்டில் யுனைடெட் இந்தியா காலனியில் இருக்குது. கீழேயே ஒரு கேக் ஷாப் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் வந்து கேரட் அண்ட் கேரட் டைமண்ட் கடைக்கு தான் வந்திருக்கேன். இவங்க வந்து என் ஃப்ரெண்ட் ரங்கநாயகி, அவங்களோட ஷாப் தான் இது. அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டைமண்ட் குட்டி குட்டி நெக்லஸ் வித் பெண்டன்ட்லாம் போட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, போகிறதுக்கு தான் டைம் கிடைக்குது. இன்றைக்கி தான் சரி டைம் கிடச்சிது. சரி, அவங்களும் இருந்தாங்க. அவங்களும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுனால கடைக்கு ரெகுலராக வந்துடுவீங்களாப்பா? ரெகுலராக வரலாம். அதனால கேட்டுக்கிட்டு வந்தேன். இவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க முத்துக்கண்ணன். அவங்க வந்து ஐடி தான் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் டைமண்ட்ங்கிறதுனால அதையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கப்பா? நானும் வந்து எம்பிஏ பண்ணேன். இங்கே மீனாட்சி காலேஜில் தான் சென்னையில் பண்ணேன். அதுக்கப்புறம் நேரலக் பெயிண்ட்ஸில் வந்து மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணேன். அதனால தான் சானிட்டரி வேர் டைல்ஸ் அந்த பிஸ்னஸ், அப்படியே எங்கள் அண்ணனோட சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணேன். இப்போ அதுவும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே. இது வந்து இவங்க டைமண்ட் ஜுவல்லரி, இவங்க மாமியார் வீட்டு சைடு. இப்போ நானும் அது சம்மந்தமாக படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ ரெகுலராக நானும் வர ஆரம்பிச்சேன். அதான் உங்க இதெல்லாம் அனுப்புவீங்க, பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா ராசி பார்த்து போடணும் அப்படின்னா சொல்லுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஜென்ரலாக வந்து டைமண்டை பற்றி முக்கியமான ஒரு இது சொல்கிறது வந்து பிரச்சனையாவோ இல்லை முக்கியமான விஷயமா சொல்கிறது வந்து இந்த ராசி தோஷமா அப்படிங்கிறது. ஆக்சுவலாக டைமண்டில் இப்போ எங்கள்கிட்டன்னு இல்லை, மார்க்கெட்லேயே வந்து தோஷம் உள்ளது வர்றதில்லை. ஏன்னா இப்போ எல்லாரும் சர்டிஃபிகேட்டோட கொடுக்கணும். சர்டிஃபிகேட்டோட கொடுக்கும்போது அந்த கிளாரிட்டி நல்லா இருந்தால் தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ கிளாரிட்டி நல்லா இருந்தாலே தோஷம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த கிளாரிட்டி விவிஎஸ் இருக்கா அப்படின்னு நம்ம சர்டிஃபிகேட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம நல்ல உயரம் தான் வாங்குறோம்னு. நான் என்ன ஒரு இதுல படிச்சேன்னா, டைமண்ட் வாங்குறது ரொம்ப லட்சுமிகரம், நம்ம வீட்டுக்கு வெல்த் வந்த மாதிரி, அந்த மாதிரி. வைரம் உங்க வீட்டுக்குள்ள வருதுனால லட்சுமி. ஆமா. அப்புறம் நான் இப்போ வந்து நம்ம செட்டிநாடு டைமண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா காரைக்குடி தான் போகணும் அப்படின்னா நிறைய நம்ம அங்கதான் போவோம். பட் சென்னையிலே நீங்க வச்சிருக்கிறதுனால ரொம்ப எங்களுக்குலாம் ஈஸியா இருக்கு. எல்லா ஸ்டைல்லையுமே வச்சிருக்கீங்க. நிறைய டிசைன்ஸ் வந்து எங்களோட பிளஸ் வந்து மெயினா டிசைன்ஸ். அடுத்தது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். எக்ஸ்பென்சிவா உங்களுக்கு நல்ல ஹெவி பட்ஜெட்ல வேணாலும் கிடைக்கும். பட் காஸ்ட் எஃபெக்டிவா நல்ல டிசைன்ஸ் கொடுக்கறது தான் எங்களுடைய மெயினானது. இப்போ நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காமிங்க. சரி சரி. இதெல்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஆமாம், இது வந்து மெயினாக வந்து இந்த காலேஜ் கேர்ள்ஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ், அவங்களுக்குலாம் நம்ம பெரிய இப்போ கல்யாணத்துக்குலாம் வாங்க வருவாங்க. அவங்களாம் அந்த நகையை, பெரிய நகை அதெல்லாம் அவ்வளோ இதுவாக அப்பா அம்மா எடுத்துட்டு இருப்பாங்க. பட் அந்த பசங்க கடைசியாக வந்து இந்த மாதிரி தின் செயின் வித் பெண்டன்ஸ் தான் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இப்போ எல்லாரும் இந்த மாதிரி தானே. இதெல்லாம் ஒரு ஸ்டார்ட்ஸ் வித் 25,000 30,000ல ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மாதிரி ஐட்டம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ள அந்த நேம் என்கிரேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வரும். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. 2 லேயர், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 லேயர். ரொம்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வந்துடும். மினி நெக்லஸ் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த நெக்லஸோட ஹெவினஸும் இருக்காது. சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கல்லு வச்சுக்கலாம் பிடிக்கலைங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, இதெல்லாம் இந்த தின் செயின் வந்து அருந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் இட்டாலியன் செயின்ஸ், ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு. இதோட கான்செப்ட் வந்து இந்த ஸ்கின் டோனோட அந்த செயின் தெரியக்கூடாது. ஒன்லி இந்த டைமண்ட் மட்டும் கழுத்து கிட்ட தெரியற மாதிரி இந்த கான்செப்ட். இது ரொம்ப ஃபேமஸ். இப்போ இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கும் காலேஜ் கோயர்ஸ்க்கும் இதில் எங்கள்கிட்ட எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. இது ஸ்டார்ட் வித் 25,000 30,000ல கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஜிமிக்கி இல்லை? ஆமாம், இதெல்லாம் தனியா தோடுல மாட்டிக்கிறதா இல்லை அப்படி தோடோட? சில ஐட்டம் வந்து இப்போ தனியா இருக்கிற மாதிரியும் இருக்கு, சிலது தோடு ஜிமிக்கி சேர்ந்து இருக்கு. பட் சின்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சரிங்கிறதுனால இப்போ இதெல்லாம் சில பேர் கேட்பாங்க, இந்த ஜிமிக்கி மட்டும் எங்களுக்கு தனியா வேணும்னு கேட்பாங்க. ஜிமிக்கியை தனியாக செஞ்சு கொடுப்போம். இல்லை ஒரு சைஸ் பெருசு பண்ணணும்பாங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த பீஸே பிரிச்சு கொடுங்க இப்பவே அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் ஒரு நல்ல பண்ணலாம். ஜிமிக்கி மாத்திரம் இப்போ இது ஆமா, இது வந்து செட்டா இருக்கு. இப்போ சில பேர் தனித்தனியா போடுற மாதிரி எனக்கு தோடும் கொடுங்க, பட் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருங்கன்னு. ஸோ அதுவும் பண்ணலாம். இது எல்லாமே இப்போ ஓப்பன் செட்டிங் ஜிமிக்கி, இதெல்லாம் க்ளோஸ் செட்டிங் ஜிமிக்கி தான்.
இதெல்லாம் ஓப்பன் செட்டிங்னா இங்க வந்து அப்படி இது இந்த கல் மேக்கிங் வந்து ஓப்பன் செட்டிங். இப்போ வர்ற ஜிமிக்கியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பின்னாடி வந்து டைமண்ட் வைக்கிறது இல்லை. ஸோ பட்ஜெட் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ பட்ஜெட்டுக்காக தேவையில்லாமல் இதுக்கு பின்னாடி கொண்டு போய் ஃப்ரண்ட்ல மாத்திரம் ஸ்டோன்ஸ் பின்னாடி. இப்போ இந்த ஜிமிக்கியெல்லாம் என்னன்னா நம்ம ஓப்பன் செட்டிங் தோடுக்கும் போட்டுக்கலாம், க்ளோஸ் செட்டிங் தோடுக்கும் போட்டுக்கலாம். இப்போ மற்றதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் செட்டிங் தோடுக்கு சூட் ஆகும். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ட்ரெடிஷ்னல் க்ளோஸ் செட்டிங் ஜிமிக்கி. உங்களுக்கு ஃபுல்லா கொஞ்சம் தங்க பார்வை அதிகமா தெரியும், பட் நல்லா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல். இது எல்லா ஆளுங்களுக்கும் எல்லா வகைப்பட்டவங்களுக்கும் இது பிடிக்கும். இந்த மாதிரி இது சூட் ஆகும். இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல், ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு இது வந்து க்ளோஸ் செட்டிங். நல்ல கோல்டு லுக் இருக்கும். இப்போ இதுக்கும் நம்ம முதல்ல பார்த்ததுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதுல ஒரு எல்லோ டென்ட் இருக்கும், இதுல ஒரு ஒயிட். ஸோ இது ஒரு செட்டுக்கு பிடிக்கும். இது ஒரு இது கோல்டு 22 அந்த மாதிரி. இது வந்து க்ளோஸ் செட்டிங் வந்து 22 கேரட் 916ல செய்யுது. ஓப்பன் செட்டிங் வந்து 18 கேரட்ல செய்யுது. அதே மாதிரி நிறைய பேர் இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா 18 கேரட்ல செஞ்சா அந்த கோல்டு வந்து உங்களுக்கு வைரத்தை ஒழுங்கா பிடிச்சிக்குமா ஓப்பன் செட்டிங்ல, சேஃப்டியா, இதெல்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலா ஓப்பன் செட்டிங் இன்னும் சேஃப். ஏன்னா 18 கேரட்டுங்கிறதுனால உறுதியா இன்னொரு மெட்டல் சேர்க்கிறோம் கோல்டோட. ஸோ அதனால இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஆல்வேஸ் பெட்டர் 18 கேரட்ல செய்யறது. அதனால தான் ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 14 கேரட்ல எல்லாம் செய்வாங்க. நமக்கு அந்த எல்லோ பிடிக்காது, ரொம்ப லைட் எல்லோவா இருக்கும். அதனால we can go for 18 கேரட். சரி, நமக்கு ட்ரெடிஷ்னல் தோடெல்லாம் கொஞ்சம் காமிங்க. நம்ம பெரியவங்களுக்கு வந்து க்ளோஸ்டு செட்டிங் இல்லையா, பெரியவங்களுக்கு. ஆமா ஆமா, பெரியவங்க சின்னவங்க யார் வேணா போட்டுக்கலாம். ஆமா, இதெல்லாம் வந்து அப்படி செடி மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா முன்னாடி எல்லாம் வைரத்தோடுன்னா ஒரு 7 கல்லி ரவுண்ட் ஷேப் அப்படியே ட்ரெடிஷனலே கொஞ்சம் இன்னும் இது பண்ணி பெருசு. இதை வந்து என்ன சைஸ்ல வேணாலும் இந்த பீஸ்லாம் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த பீஸ் வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப அதிகமா போற ஐட்டம் க்ளோஸ் செட்டிங்ல. க்ளோஸ் செட்டிங் தான் யூஷுவல் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போகும். ஒரு ஆமா ஆமா, பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த பீஸ் பாத்தீங்கன்னா டேங்லர். இது இதுவும் இன்ஸ்டால நல்ல போற ஐட்டம். இந்த பீஸ்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 60-70,000ல உங்களுக்கு நல்ல ஒரு டைமண்ட் மாடர்ன். இதுல ஸ்டோன்ஸ் மாத்திக்கலாமா? இந்த ஸ்டோன்ஸ் மாத்திக்கலாம். இப்போ இந்த பீஸ் அசச் ஸ்டோன்ஸ் மாத்துற மாதிரி இல்ல, ஆனா மாத்தி பண்ணிக்கலாம் ஈஸியா. ஒரு 3 கலர். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000-30,000ல இருந்து ஆரம்பிக்கும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 கலர், கிரீன், ரெட், சுத்தி வரைக்கும் இருக்கும். வேற வேற சைஸ்ல கல்லு வச்சுக்கலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு வந்த மாதிரி. இது வந்து 20,000 20 to 30,000 ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி கலர். கோல்டு ரேட்டை பொறுத்து மாறிக்கும். இது அதே மாதிரி யூஷுவல் கிடையாது. இது வந்து இந்த ஏர் கப்னு சொல்லுவாங்க, சைடு காதுல மாட்டுறது. இது ஸோ ஒரு காதுல மாட்டிட்டு அப்படியே பின்னாடி வரைக்கும் ஸோ ஃபுல்லா உங்களுக்கு சைடு ஏர் ஸ்டைடு போட்ட மாதிரி இருக்கும் ஒரு காதுல மாதிரி. இதுல வந்து நிறைய வெரைட்டி வரும். இது ஏர் கப் மாடல். இதெல்லாம் ஸோ இதெல்லாம் தான் நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டைல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரீ மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ், ரெகுலரான டிசைன்ஸ் கிடையாது. எங்ககிட்ட நிறைய அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் கிளைண்ட் வரைஞ்சி கொடுக்குறதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். எங்கள்கிட்ட ஓனாக டிசைனர் இருக்காங்க, அவங்க கொடுக்குற டிசைனை என்ன பட்ஜெட்டுக்குள்ள வரும்னு அரைவ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டைல். இப்போ வந்து லேடிஸ்க்கெல்லாம் பார்த்துட்டோம், ஜென்ஸ்க்கு ஏதாவது இருக்கா? ஜென்ஸுக்கு மெயினாக 3 ஐட்டம் தான். ஒன்று வந்து பிரேஸ்லெட்டு, இன்னொன்று வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க, பட்டன்ஸ். இது வந்து ஷர்ட்ல போடுற டைமண்ட் பட்டன்ஸ். இது வந்து இந்த மாதிரி நம்ம போடலாம், இல்லை அவங்கவுங்க இனிஷியல் போட்டு போடலாம். ஒரு பட்டன் தானே இருக்கு? ஒரு பட்டன் நம்ம அந்த பட்டன் மேலே போட்டுக்கிறது. தெரியிற இடத்துல மட்டும் போட்டுக்கலாம். ஒரு பீஸ் போடுவாங்க, அவங்க இனிஷியல் போட்டு போடலாம், இல்லை இந்த மாதிரி போடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 30-40,000 ரேஞ்சில். இந்த ப்ளூ வந்து ஸ்டோனா? இந்த ப்ளூ வந்து ஸ்டோனு. இது வந்து உங்களுக்கு நம்ம டைமண்ட் சுற்றி வச்சிருக்கோம். ஸோ இது ஒரு பட்டன் போடுறது, இன்னொன்று பிரேஸ்லெட்டு. இது வந்து எனாமல். இது எனாமல். ஸோ இது பிரேஸ்லெட்ல நிறைய வெரைட்டி இருக்கு. இது வந்து இந்த ரோலெக்ஸ் மாடல், அந்த வாட்சோட மாடல். இது வந்து ஃபுல்லாவே இப்போ மாப்பிள பிரேஸ்லெட் வேணும்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கோம். இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு. இது உங்களுக்கு வந்து எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 3 பவுனுக்கு நம்ம இது கோல்டு பிரேஸ்லெட் எடுத்தாலே பட்ஜெட் வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு டைமண்ட் பிரேஸ்லெட்டே உங்களுக்கு 1.5 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 lakhs வரைக்கும் வெரைட்டி. இப்போ சில பேர் ஜென்ஸுக்கு வந்து கோல்டு பிடிக்காது, கோல்டு கலர் வேண்டாம்னு வைப்பாங்க. ஸோ அதனால இந்த ரோலெக்ஸ் அந்த மெட்டீரியல்லே உங்களுக்கு பிளாக் மெட்டல்ல
அப்போ இது மாத்திரம்தான் கோல்டு. இது மட்டும் கோல்டன் டைமண்ட். இப்போ வந்து அந்த பட்டனை எப்படி ஷர்ட்ல மாட்டுறதுங்கிறத வச்சு காமிக்கிறாங்க. ஓ ஓகே. அப்படியே சொருகிட்டு மாட்டிக்கணும். நமக்கு அந்த டிசைன் பிடிச்சு தானே எடுக்கிறோம். பேங்கிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் க்ளோஸ், எல்லாமே க்ளோஸ் செட்டிங்கா இல்ல? இதுல நிறைய க்ளோஸ் செட்டிங் இருக்கு, இது ஓப்பன் செட்டிங் இருக்கு. இதெல்லாம் இப்போ இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஸ்லீக்கா போடுற மாதிரி உள்ளது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 3 lakhs 4 lakhs பட்ஜெட்ல இந்த இதெல்லாம் வரும். இதெல்லாம் இப்போ இந்த ஐட்டம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 5 to 8 lakhs பட்ஜெட். சைஸ் கல் சைஸை பொறுத்து எப்படி வேணாலும் அதை செய்யலாம். நம்ம கோல்டு வெயிட் க்ளோஸ் செட்டிங்ல வரும். இது நவரத்னா பேங்கில் எங்ககிட்ட ஒரு 3-4 வெரைட்டி இருக்கு. அந்த நவரத்னா பேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 lakhs வந்து ஆரம்பிக்குது. இது டைமண்ட். இது டைமண்ட். இப்போ இவ்வளோ பெருசு இல்லாமல் நம்ம வந்து கல் நவரத்னாவை பெருசு பண்ணி ஒரே ஒரு இது மட்டும் டைமண்ட் வச்சும் பண்ணலாம். அது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வளையல் நிறைய பேர் பண்ணுவாங்க, கொஞ்சம் சிங்கிள். அது உங்களுக்கு ஒரு 1.5 lakhs பட்ஜெட்ல அது கிடைக்கும். ஓகே. இது க்ளோஸ் செட்டிங். இது ஓப்பன் செட்டிங். இது ஓப்பன் செட்டிங் பட் நல்ல ஸ்லீக்கா இருக்கும். நல்ல பளபளன்னு இருக்கு. இது வந்து ஒயிட் ஃபினிஷ். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ரெகுலர் வளையல். ஒத்தவர் பண்ணுவோம். இன்னொன்று வெரைட்டிக்கு இது பண்ணுவாங்க. நல்லா இருக்கு. இது கொஞ்சம் தங்கம் கூட இருக்கிறதுனால ரேட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி இதை கல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். எப்படி வேணுமோ நல்லா கொடுக்கலாம். நல்லா இருக்கு. இது அதை விட ரொம்ப கம்மி பட்ஜெட். இது கொஞ்சம் உங்களுக்கு தங்க பாறை கூட இதை கூட சிங்கிள் ஸ்டோன். இது கொஞ்சம் கோல்டு பார்வை அதிகமா இருக்கும். இதுல நம்ம என்ன கொஞ்சம் பெரிய கல் வச்சா உங்களுக்கு இன்னும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் க்ளோஸ் செட்டிங். இது வந்து பக்கா க்ளோஸ் செட்டிங். இது நல்ல ட்ரெடிஷ்னலாவும் இருக்கும். அந்த க்ளோஸ் செட்டிங்ல கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். நாட் எல்லாரும் யூஷுவலா போடுற ஐட்டமா இருக்காது. அழகா இருக்கு. இது வந்து நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி நவரத்னா பாத்தீங்கல்ல, அந்த நவரத்னாவே பட்ஜெட்டா செய்யணும்னா இந்த மாதிரி செய்வாங்க. இது வந்து ஒரு வளையல் கொஞ்சம் சைஸ் அவங்கவுங்க சைஸுக்கு அந்த மாதிரி செய்யலாம். இதை ஓப்பன் பண்ற மாதிரி அந்த ஹூப் மாதிரியும் பண்ணிக்கலாம் வேணும்னா. இதான் வந்து டைமண்ட். இது வந்து உங்களுக்கு less than 1 lakh தான் இந்த பட்ஜெட் வரும். இது ரொம்ப 9. இது எல்லாமே மொத்தமே 9 தான். ஆமா 9 தான். உங்களுக்கு ஒரு 1 lakh குள்ள வரும். 9 இது அப்படியே இருக்கு. இந்த வளையல் அது மாதிரி எங்களுக்கு இன்ஸ்டால நல்லா என்கொயரி உள்ள ஒரு வளையல். இது வந்து நீங்க இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சைஸ் நமக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படியே பார்க்கலாம். இது ஓப்பன் இருக்கிறதுனால நம்ம என்ன சைஸ் பண்ணாலும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு சூட் ஆகும். அப்புறம் நிறைய பேர் இப்போ வந்து இந்த ஒரு பேங்கிள் போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேங்கிள் போட்டால் போதும். இதுவும் அப்படிதான் ஓப்பன் டைப்பு. இதுவும் ஆஃபீஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு ஒரு பேங்கிளாக போடுறது. இதெல்லாம் உங்களுக்கு 2 lakhsக்குள்ளார ஒரு பேங்கிள் பண்ணுவோம். இது வந்து ரோஸ் கோல்டில். இது வந்து புதுசாக, அதாவது 3 வெரைட்டி இருக்குது மேக்கிங்கில். ஓப்பன் செட்டிங், க்ளோஸ் செட்டிங், இன்னொன்று ஓப்பன் க்ளோஸ். இது வந்து ஓப்பன் க்ளோஸ் செட்டிங். இது வந்து உங்களுக்கு 18 கேரட்ல. ஆனால் பார்க்க க்ளோஸ் இந்த ஓரத்தில் இருக்கிறது அது கான்செப்ட் அப்படி வராது. என்ன வரும்னா க்ளோஸ் செட்டிங் மாதிரி செஞ்சுருவோம். பின்னாடி அந்த ஷீட் இருக்கும்ல க்ளோஸ் ஷீட், அந்த ஷீட்டை எடுத்துருவாங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கு மேலேருந்து பார்க்க க்ளோஸ் செட்டிங் மாதிரி இருக்கும். இது 18 கேரட்ல. உங்களுக்கு புரியுறதுக்காக நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் ஷீட் எடுத்துருவோம். பட் அதான் லாஜிக். அதான் பின்னாடி ஷீட் இருக்காது, பட் க்ளோஸ் செட்டிங் மாதிரி இருக்கும். ரெண்டு வளையலே ஒரு 4 lakhs பட்ஜெட்டில் செய்யலாம். இதுவும் அந்த பொண்ணு கொடுக்குறதுக்கு அதுக்கெல்லாம் இதாக இருக்கும். நல்லா. இது ஓப்பன் செட்டிங். இது ஓப்பன் செட்டிங். இது நம்மளுடைய ரெகுலர் சிங்கிள். இது சிங்கிள் வளையலா இல்லை இது டபுள் வளையல் தான். உங்களுக்கு சிங்கிள் வளையல் ஜஸ்ட் காமிக்கிறேன். இது டபுள் வளையல் தான் போடுறேன். இதெல்லாம் வந்து ரெடிமேடாக இருக்கும். எங்ககிட்ட நிறைய ஐட்டம்ஸ் ரெடிமேடாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு சில வராங்க வாங்கி. எங்கள் ஷோரூமு கொஞ்சம் கோடம்பாக்கம்ங்கிறதுனால சென்டராக இருக்கும். ஸோ எந்த ஏரியாவிலேருந்து வேணாலும் வர்றதுக்கு தான் இருக்கும். நிறைய ஐட்டம் உங்களுக்கு ரெடியாக பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். சரி. இதெல்லாம் வந்து நெக்லஸ். ஆமாம்.
இது வந்து இப்போ ஒரு 3 வெரைட்டி ஆஃப் நெக்லஸ் சும்மா ஒரு வெரைட்டிக்கு காமிக்கிறேன். ஒன்று வந்து ஓப்பன் செட்டிங், இது வந்து ஓப்பன் செட்டிங் மேக்கு இந்த நெக்லஸ். இது வந்து க்ளோஸ் செட்டிங் இந்த நெக்லஸ். இதுல 3ல எது ஓப்பன் செட்டிங்? 3ல இது வந்து ஓப்பன் செட்டிங். இது ஓகே. க்ளோஸ் செட்டிங் இது வந்து இப்போ உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங். நல்ல நம்ம ட்ரெடிஷ்னல் இந்த தோடு டிசைன். இது லாஸ்ட். இது வந்து புதுசு இப்ப ஓப்பன். ஆமா, ஓப்பன் க்ளோஸ்னு சொல்லுவாங்க. ஓப்பன் செட்டிங்கும் கிடையாது, க்ளோஸ் செட்டிங்கும் கிடையாது. இது பேர் ஓப்பன் க்ளோஸ் செட்டிங். இது வந்து இப்ப ரொம்ப ஃபேமஸ். நிறைய மாடல்ஸ் இதுல வந்துருக்கு. அவங்களுக்கு இன்னொரு இந்த இது க்ளோஸ் செட்டிங்கா? இல்ல, இதுவும் ஓப்பன் க்ளோஸ் செட்டிங். 18 கேரட் நெக்லஸ். பட் பார்க்க க்ளோஸ் செட்டிங் மாதிரி இருக்கும். க்ளோஸ் செட்டிங்னா 22 கேரட்னு நினைப்போம். ஸோ இது க்ளோஸ் செட்டிங் மாதிரி இருக்கும். இது 18 கேரட் நெக்லஸ். இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 lakhs பட்ஜெட்லயுமே இதெல்லாம் நல்ல ஒரு பெரிய ஒரு நெக்லஸ் ஃபீலோட உங்களுக்கு கிடைக்கும். இந்த கீழே இருக்கிறது இது நம்மளுடைய ரெகுலர் க்ளோஸ் செட்டிங் பட்ஜெட்டட் ஐட்டம். எங்ககிட்ட இப்ப இந்த 3 நகை இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் நகை வந்து ஒரு 3 to 5 lakhs ரேஞ்ச்ல கூட கிடைக்கும். ரெண்டாவது நகை பாத்தீங்கன்னா ஒரு 8 to 12 lakhs ரேஞ்ச்ல கிடைக்கும். அது மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்து கம்மி ரேஞ்சிலும் கூட கிடைக்கும். இதெல்லாம் கூட சின்ன பிள்ளைங்களுக்கு அழகா இருக்கும். நல்லா இருக்கு. இது நிறைய பேர் அந்த பையன் வீட்டுல பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி மருமகளுக்கு கொடுக்கறதுக்கு, புள்ள பிறந்த வீட்டுல ஏதாவது ஏஜ் அட்டெண்ட் பண்ணது ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 2-2.5 lakhsல க்ளோஸ் செட்டிங். அது இது வந்து இந்த ஓப்பன் க்ளோஸ் மெத்தட்ல வர்றது 18 கேரட். உங்களுக்கு இதுவுமே 2-2.5 lakhs பட்ஜெட்ல வரும். நிறைய பேருக்கு சும்மா அந்த லைட்டா தின்னா சின்ன பசங்க போட்டுக்கிறதுக்கு பிடிக்கும். நெக்லஸ் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஒன்னொன்னு க்ளோஸ் செட்டிங், ஒன்னொன்னு ஓப்பன் செட்டிங், எல்லாமே கலந்துருக்கு. எது வேணும்னாலும் வந்து நம்ம டக்குன்னு வாங்கிக்கலாம். ரெடியாவே இருக்கு. இல்ல உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை நீங்க ஆர்டர் கொடுத்தும் வாங்கிக்கலாம். டைமண்ட் நெக்லஸில் நிறைய டிசைன்ஸு ரெடியாகவே இருக்குது. ரெடியாக இருக்கிறதுல பிடிச்சது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸை நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கனாலும் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாமே யூனிக்காக இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன புது டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க. அதில் பார்த்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்குது. ஹெவி பட்ஜெட்லேயும் இருக்குது, கம்மி பட்ஜெட்லேயும் இருக்குது, சின்ன சின்ன டிசைன்ஸும் இருக்குது. நல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்றபடி இருக்குது. நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போல்லாம் வந்து நெக்லஸை விட இந்த முகப்பு தான் ரொம்ப போடுறாங்க. ஈஸியாகவும் இருக்குது, நம்ம ரெகுலராகவும் போட்டுக்கிற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி இது ஒன்று இல்லாமல் 2-3 கூட சில பேர் வாங்குறாங்க. ஆமாம், இதெல்லாம் நம்ம வாங்கி செயின்ல இது பண்ணிக்கலாம். செயினும் தனியாக வச்சுருக்கீங்க? செயினும் தனியாக வச்சுருக்கோம். அவங்க செயின் கொடுப்பாங்க, அதிலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இல்லை அவங்க செயின் பழசு இருந்ததுன்னா நாங்கள் மாற்றி பண்ணி கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இந்த முகப்பு செய்யும்போது நிறைய பேர் கேட்பாங்க, எங்ககிட்ட பழசு வைரம் இருக்குது வாங்கிப்பீங்களா அப்படின்னா. ஜென்ரலாக நாங்கள் வந்து எங்ககிட்ட விற்கிறது வாங்கிக்கிறோம். இப்போ ரீசெண்டாக மற்றவங்கள்ட்ட விற்கிறதும் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அப்படின்னா நாங்கள் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அவங்களுக்கு பண்ணித்தரோம். அதையே மாற்றி பண்ணித்தரோம். இல்லை புதுசாகவே நாங்கள் விலைக்கு எடுத்துகிட்டும் பண்ணித்தரோம். ஏன்னா சிலர் வந்து அந்த டைமண்ட் வாங்கிக்க மாட்டாங்க. நாங்கள் சின்ஸ் மேனுஃபேக்சரர் எங்களுக்கு அது பாசிபிள். ஏன்னா எங்களால் வேல்யூவேஷன் ஈஸியாக போட முடியும். இப்போ பார்த்துட்டு பிரிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். இது வந்து இப்பெல்லாம் இந்த முகப்பு திரும்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால நீங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கீங்களோ? திருப்பினாலும் உங்களுக்கு திரும்பிக்கிட்டாலும் இதுலயும் டைமண்ட் இருக்கிற நல்ல ஐடியா. இந்த பக்கம் 2 பக்கமும் வரும். அதே மாதிரி இந்த லக்ஷ்மி வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ். இது எங்க இன்ஸ்டால இப்போ கூட ஒரு 2 நாள் முன்னாடி போட்டோம். இது வந்து வேற வேற சைஸ்ல வரும். இப்போ இது 1/2 கேரட், 1 கேரட், 1.5 கேரட், 2 கேரட் எல்லாம் இருக்கும். அன்னைக்கு நீங்க அனுப்பி இருந்தீங்க, ரொம்ப பெரிய சைஸ். அது 2 கேரட். இது வந்து வெறும் 1/2 கேரட். ஓ சரி சரி, நல்லா இருக்கு. லக்ஷ்மி ரூபம். இந்த ஷீட் இருக்கு, அதுல திரும்பி பாருங்களேன், ஓப்பனா இருக்கு. மேல பார்க்க 2 ஒரே மாதிரி.
இப்போ வந்து டைமண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, ரொம்ப நல்லா இருந்தது உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம். ரொம்ப நாளா வரணும்னு வந்தாச்சு. நீங்க இது எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து எங்க அப்பா காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம். எங்க அப்பா ஒரு 40 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பா எல்லாருக்கும் தெரியும், கண்ணன் டைமண்ட் கண்ணன் அறிமுகம்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எங்க அப்பாவோட பழகிட்டு நானும் ஒரு 20 வருஷமா அந்த பிசினஸ்ல இருக்கேன். ஓ சரி சரி. இப்போ நம்ம பார்த்துட்டோம், அது வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது சொல்லுங்க கொஞ்சம். இது பராமரிக்கிறது வந்து ஒண்ணு நம்ம போட்டுட்டு அதை எப்படி அதுக்கப்புறம் வந்து பண்றதுங்கிறது, இன்னொன்று இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸ்டோர் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ்ல ரொம்ப மடக்கி அந்த மாதிரி வைக்காம முடிஞ்ச வரைக்கும் அந்த சுருட்டி நிறைய பேர் பர்ஸ்ல வச்சு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இல்லாம நீட்டா வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்றது ஒரு முக்கியமான விஷயம். இதுல இதை தவிர கிளீனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் இதுவா பண்றது என்னன்னா, ரொம்ப அழுக்கு சேர்ந்துட விடாம பூந்தி கொட்டையோ இல்லைன்னா நார்மல் வார்ம் வாட்டர்லயோ நகையை உள்ள வச்சு போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு பேபி பிரஷ் வச்சு பேபி ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்ணலாம். ஒண்ணுமே இது ஆகாது. அந்த அழுக்கு ரொம்ப சேர விடாம அப்பப்ப கிளீன் பண்ணிட்டோம்னாலே ஒரு 3 months ஒன்ஸ். இதெல்லாம் நான் சொல்றது ரெகுலரா யூஸ் பண்றேன். இது ஆமா. இதை தவிர இன்னொரு என்ன பண்ணுவாங்கன்னா, கிளீனிங் மிஷின் ஒண்ணு இருக்கும். அது வந்து ஒரு 5000 to 8000 அமேசான்ல எல்லாம் இருக்கும். அந்த மிஷின் ஆமா டைமண்ட் கிளீனிங்னு. அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, வார்ம் வாட்டர் கொதிக்கிற மிஷின். அதுல போட்டு எடுத்துக்கிட்டா நம்ம பண்ணாலும் பண்ணலாம். சோ அது அடுத்த ஸ்டெப். பட் அதுவுமே பாசிபிள் தான் கிளீனிங்க்கு. பேசிக்கா அது மெயின்டெனன்ஸ் என்னன்னாச்சு, நம்ம பவுடர், இந்த தூசி, இந்த வேர்வை எல்லாம் பண்றது. சோ அதை வந்து நம்ம கழுவிட்டு நம்ம ஒரு பனியன் துணியால லைட்டா தொடச்சிட்டோம்னாவே நல்லா இருக்கும். அப்புறம் 2 தோடு ஒண்ணா வைக்க கூடாது, ஸ்கிராட்ச் ஆகும். சோ நம்ம தோடு வந்து ஒரே இதுல வைப்போம், வளையல் எடுத்து ஒண்ணா வைப்போம், ஒரு நகையும் இன்னொரு நகையும் சேர்த்து வைப்போம். அது வச்சா ஸ்கிராட்ச் ஆகும். அதனால அந்த மேல ஸ்கிராட்ச் பண்ணிடும். ஒரு டைமண்ட் இன்னொரு டைமண்ட் ஸ்கிராட்ச் பண்ணிடும். ஸோ அதனால கவர் போட்டு வச்சுக்கிட்டா பெட்டர். அது ஒரு தோடு கூட தனியா ஒரு கவர், இன்னொரு அந்த மாதிரி வச்சு அதான் 2 வயரம் சேர்ந்தா வயரம் தனித்தனியா வச்சுக்கலாம். டைமண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்படி நம்பி வாங்குறது? இப்போ டைமண்ட் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்டோட வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா சர்டிபிகேட்னா வெறும் சர்டிபிகேட் இருந்தா போதுமானா அப்படி இல்ல. சர்டிபிகேட் வந்து எனக்கு நானே கொடுக்க கூடாது. யாரு விற்கிறாங்களோ அவங்களே அவங்களுக்கு சர்டிஃபை பண்ணி சர்டிபிகேட்னு கொடுத்துட்றாங்க கையில. அது அவங்க கடை பேரே போட்டு அந்த ஒரு சர்டிபிகேட் வந்து ஒர்த்து கிடையாது. இதுக்குன்னு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, அப்ரூவ்டு பாடி இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள சர்டிபிகேட் IGI, HCL, அப்புறம் SGL இந்த மாதிரி உள்ள பார்ட்டிஸ்ட நம்ம சர்டிபிகேட் வாங்கி பண்ணணும். சர்டிபிகேட்ல நமக்கு பார்க்கணும் 3 விஷயம் நம்ம பார்த்துக்கணும். கலர், கட்டு, கிளாரிட்டி. இது 3 என்ன போட்டிருக்குன்னு பார்த்தாலே போதும். கலர் வந்து EFன்னு போட்டிருக்கா, கிளாரிட்டி EF தான் பெஸ்ட். சாலிடரா இருந்தா ஒரு கலர், நகையா இருந்தா EF இல்ல FG அது மாதிரி. பட் EFங்கிறது நல்ல குவாலிட்டி. சோ கலர்ல EF இருக்கான்னு பாத்துக்கணும். கிளாரிட்டியில VVSன்னு போட்டிருக்கான்னு பார்க்கணும். சோ கிளாரிட்டி VVS இருந்தா தோஷம் இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது கட்டு. கட்டு வந்து ரவுண்ட் பிரில்லியன்ட் கட்டு இல்ல ட்ரிபிள் X கட்டு இருந்தா ஓகே. இது 3த்தையும் நம்ம சர்டிபிகேட்ல பார்த்தா போறோம். அவ்வளவுதான். பார்த்தா நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இவங்க ஷாப்பு கோடம்பாக்கம் சர்க்குலர் ரோடில் யுனைடெட் இந்தியா காலனியில் இருக்குது. இவங்க கடை அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், இன்ஸ்டாகிராம் பேஜு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.